ओम चैतन्यं शाश्वतं शान्तं व्योमातीतं निरञ्जनं नादबिन्दुकलातीतं तस्मै श्रीगुरवे नमः। ஓம் சீர்கொண்ட போனமெல்லாம் சிந்தனையால் படைத்தளித்து சிதைத்து பின்னர் கால் கொண்ட நெல்லில் போர் திறந்தருளி எவ்வுலகும் கவிழ்ந்து நீர் கொண்ட வேணிமலை நித்தியனாய் உயிர்கள் உயன் எல்லார் சோலை ஏற்கொண்ட சிவக்குடில் எழுந்திலும் சித்தரடி ஏற்றி வாழ்வாம். ஓம் வ்யோம வியாபிய பரசிவ பிரம்மாத்மகம் மனசம் சுச்சிஸ்ரீ அதிகாரபோகம் நம் பாவாத்மகம் வாசிகம் லோகக்ஷேம சுரக்ஷண பாலனம் ஸ்வாவேக சித்தாந்தரிதம் வந்தே சுந்தர பரசிவகுடிலம் சிதேஸ்வரம் சாஸ்வதம் வந்தே சுந்தர பரசிவகுடிலம் சிதேஸ்வரம் சாஸ்வதம் வந்தே சுந்தர பரசிவகுடிலம் சிதேஸ்வரம் சாஸ்வதம். ஓம் ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணி அவதாரவரிஷ்டாய ஸ்ரீராமகிருஷ்ணாய வே நமः. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சகஜாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஜெகநாதாய. ஓம் திருச்சிற்றம்பலம். ஒருவர்களாலும் இறையர்களாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நம்மளாம் பேசக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அப்படிங்கிற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எனக்கு தெரிந்தது சற்று சிந்திப்போம். இறைவன் என்றாலே உண்மைத்தன்மை. இது ஒரு சிறு முன்னுரை போல சொல்கிறேங்க. இறைவன் என்றாலே உண்மைத்தன்மை. பொருட்கள் படைக்கப்பட்டதாக இருப்பதால் படைத்தவன் ஒருவன் இருந்தே ஆக வேண்டும். படைக்கப்பட்ட பொருள்களுக்கு மூலமும் அவனேதான். ஆனாலும் படைக்கப்படும் பொருட்களுக்கு அந்நியமாக அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பவனுமாகிய அந்த படைப்பவனை இறைவன் என்று நமது சனாதன தர்மம் வர்ணிக்கிறது. இப்படிப்பட்ட பொருள்கள்தான் தனு கரண புவன போகங்களாக உயிர்களாகிய நமக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் ஆகிறது. ஏன் வரப்பிரசாதம் சொல்கிறோன்னா, உயிர்களாகிய நாம் நம் பிராரப்தத்தின் வலிமையை உணர்ந்து வாசனைகளை புரிந்து நல் வாசனைகளை வளர்த்தி நல்வினை தீவினை இரண்டிற்கும் ஒப்பாக இருந்து பிறப்பு இறப்பை கடக்கும் மனநிலையை பெறுவதற்காகத்தான். இம்மனநிலையை பெறுவதற்காகத்தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிக்கட்டுகளை சாஸ்திரம் வகுத்து கொடுத்துள்ளது. இவற்றை ஒட்டியே இறை வழிபாடு என்ற இன்றியமையாத தேவையை நம்முடைய ரிஷி முன்னோர்கள் வகுத்து வழியமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் அந்த இறைவனை அளப்பரிய சக்தியாக நினைத்து பயத்தின் அடிப்படையிலும் பழக்கத்தின் அடிப்படையிலும் இறை வழிபாட்டினை மேற்கொண்டன உயிர்கள். அப்படிப்பட்ட உயிர்கள் பயம் மற்றும் பழக்கம் காரணமாக இறைவனை வழிபடுவது இறைவனுக்கும் தனக்கும் இடைவெளி இருப்பதாக உணர்ந்தார்கள். இறை வழிபாட்டில் பக்குவத்தின் விளைவாக வழிபடப்படும் இறைவனுக்கும் வழிபாடு செய்யும் உயிர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைந்து வழிபடப்படும் இறைவனை பாவனையின் மூலமாக நெருங்கி அந்த இடைவெளியை குறைக்க முயற்சிக்கிறார்கள் அந்த பக்குவ ஆன்மாக்கள். இதன் மூலம் பரிணமித்ததுதான் ஆண்டான் அடிமை என்ற தாச மார்க்கம், தோழமைக்கு சுந்தரர் உதாரணமாக கூறிய சக மார்க்கம், குரு சிஷ்யருக்கு மாணிக்க வாசகரியும் தாய் குழந்தைக்கு ஞான சம்பந்த வாத்சல்ய பாவம் என்ற பாவங்கள் எல்லாம் ஏற்பட்டது. இறைவனை தலைவனாக, தோழனாக, குருவாக, தந்தையாக பாவிக்கும் அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு இறைவனை நெருக்கமாக உணரும் வாய்ப்பு அமைந்ததாக அனுபவித்தார்கள். அந்த நெருக்கத்தையே அன்பு என்று குறியிட்டு அழைத்தார்கள் பக்தி மார்க்கத்தில் சிறந்த இந்த ஆன்மாக்கள். இந்த அன்பை வளர்த்துவதற்கு உயிர்களுக்கு இயல்பாகவே உதவியது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாச உணர்வு.
இந்த பாச உணர்வு உடல் ரீதியாக வரக்கூடிய இந்த பாச உணர்வு உள்ளத்துடன் கூடிய அன்பாக பரிணமிக்க அது மிகச்சிறந்த ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக பாதை என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த அன்பின் உச்சகட்டம் சேக்கிழார் பெருந்தகையர் மூலம் நமக்கு வந்த கண்ணப்ப நாயனார் புராணம் நமக்கு விரிவுபடுத்துகிறது. கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின். கண்ணப்பருடைய அன்புக்கு ஒப்பு சொல்ல முடியாது. அப்படி கண்ணப்பருடைய அளவுக்கு அன்பு இல்லாதவர்களையும் ஆட்கொள்வான். அப்படிப்பட்டதே மாணிக்கவாசகரின் திருவாசகம். அடுத்து திருவாசகத்துக்குள்ள போகிறோம். திருவாசகத்தில் 10ஆம் பதிகமாக திருக்கோத்தும்பி பதிகம் அமைந்துள்ளது. நம் அடிகள் தில்லையில் அருளியது இப்பதிகம். சிவனோடு ஐக்கியம் என்ற தலைப்பில் பாடப்பெற்றது. நம் அடிகள் தில்லையில் தங்கி தவம் முயன்று வரும் நாளில் ஆன்மார்த்த வழிபாட்டிற்காக மலர்களும் தளிர்களும் பெற மலர்வனம் புக்கார். அதாவது மலர்கள் கொய்வதற்காக நந்தவனத்திற்கு போகிறாங்க. அங்கு வண்டு இனங்களிலேயே உயர்ந்த சாதி வண்டாகிய தும்பியை காண்கிறார். இந்த வண்டானது ஒவ்வொரு நறுமண மலர்களிலும் அமர்ந்து அதில் இருக்கும் தினையளவு தேனை பருகிவிட்டு பிறகு மற்ற மலர்களை தேடிச் சென்று அவற்றில் உள்ள தேனை பருகுகிறது. எத்தனை மலர்களில் தேன் பருகினாலும் அதன் வயிறு நிரம்பிய பாடில்லை. ஆகவே வண்டிற்கு கூறுவது போல நம் அடிகள் உயிர்களாகிய நாம் உலக இன்பங்களை நாடுவதை விடுத்து என்றும் உறையாத தேன் நிரம்பிய இறைவனின் திருவடி தாமரையை தேடிச் சென்று தேன் உண்டு இறைவனுடன் ஐக்கியம் ஆவாயாக என்று இத்திருப்பதிகத்தில் வரும் 20 பாடல்களிலும் சிவனோடு ஐக்கியம் என்ற கருத்தினை வலியுறுத்தி கூறுகிறார். மாணிக்கவாசக சுவாமிகள் தமக்கு கிடைத்த சிவபோதத்தை வண்டாக உருவகப்படுத்தி சித்த விகாரமாகிய மனக்கலக்கம் நீங்க அவ்வண்டினை தம் ஆருயிர் நாயகராகிய இறைவன்பால் தூது அனுப்புவதாக இப்பதிகம் அமைந்துள்ளது. தூது விடுதல் என்பது மக்கள் வாழ்வியல் மரபுகளில் ஒன்றாகும். தூது என்பது ஒரு அழகிய தமிழ் சொல். ஒரே இனத்தின் எழுத்து நெடிலாகவும் குறிலாகவும் வருவது இதற்கு இணையான சொல் தமிழில் வேறில்லை என்றும் கூறுவர். தும்பி என்பது நுகர்ந்தறியும் அறிவுடைய வண்டு. நறுமலர்களை மட்டுமே தேடிச் சென்று தேன் பருகும் தேன் வண்டு. வண்டுகளில் சிறந்ததாக தலைமை பண்பு உடையதாக இருப்பதனால் அதனை கோத்தும்பி என்றார்கள். உலக மக்களில் இறை உணர்வு மட்டும் உள்ளோர் திருமால் முதலிய பல தெய்வங்களை உள்ளன்புடன் வழிபடினும் வீடு பேறு கிட்டுவதில்லை. அவர்களை சிவ வழிபாட்டில் ஆற்றுப்படுத்தும் முறையில் கோத்தும்பியை ஆற்றுப்படுத்துவது போல இப்பதிகத்தை அமைத்துள்ளார். முதல் பாடல் பூவேறு கோணும் புரந்தரனும் புஷ்பமைத்த. இதன் விளக்கம்: அரசவண்டே, பசு புண்ணியத்தின் பயனாக சூரியன், சந்திரன், திருமால், நாமகள் முதலியோர் இப்பதவியில் வகிக்கிறார்கள். பசு புண்ணியம் தீர்த்ததும் மீண்டும் தவம் இயற்றுவதற்காக சென்று விடுவார்கள். இப்பதவியை பெற எண்ணற்ற ஆன்மாக்கள் தவம் இயற்றுகிறது. இவர்கள் இறைவனை அறியும் தவம் செய்யாதவர்கள். அதனால் இறைவனை பற்றி இவர்கள் அறிய மாட்டார்கள். ஆகவே இவர்கள் அனைவரையும் பிரிந்து சிவபெருமானின் திருவடியில் வீசும் சிவ மனம் நுகர்ந்து வீட்டின்பமாகிய தேனை அருந்த சிவபெருமான் திருவடியில் சென்று முரல்வாயாக என்று சிவபெருமானுடன் ஐக்கியமாவாயாக என்றும் தும்பிக்கு கூறுகிறார். இரண்டாம் பாடலில் நான்முகன் தலையை கிள்ளி நான்முகனுடைய செருக்கை அளித்தார். இவ்வாறு உயிர்களை நல்வழி நடத்தும் சிவபெருமானுடைய திருவடியில் இடையராது சுரக்கும் தேனை உண்வாயாக என்றும், மூன்றாம் பாடலில் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. இத்திருப்பாடலில் அற்ப உலகியல் இன்பங்களை
நாடித் திரியாமல் பேரின்பம் பயக்கும் சிவபெருமானின் திருவடியை தியானம் செய்க. அத்தியாயனம் முதிர்ந்து திருவடியற்ற நிலையில் சிவனோடு ஐக்கியம் புலனாகும் என்றும் கூறுகிறார். 4ஆம் பாடல். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணிந்தென்னை வாவென்று வான்கருணை சூனப்பொன் நீற்றுக்கே சென்றோதாய்க்கோ தும்பி என்று பாடுகிறார். இதன் பொருள், அரசவண்டே, கண்ணப்பன் என்று வழங்கப்படும் அன்புக்கு ஒப்பாக கூறப்படும் அன்பு எங்கும் இல்லாது கண்டபின்னும் என் தந்தையாகிய இறைவன் அன்பின்மைக்கு ஒப்பாக உரைக்க என்னை தவிர வேறு யாரும் இல்லாத என்னையும் தன் அடிமையாக கொண்டருளி உய்யும் வகையை அருளி செய்து வருக என்ற பேரருளாளனும் அழகிய திருநீற்றை நறுமண பொடியாக பூசிக்கொண்டுள்ளவனுமாகிய இறைவன்பால் சென்று முரல்வாயாக. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை. மிக உயர்ந்த அன்பு கண்ணப்ப நாயனார் வடிவில் நின்றது. ஏனைய அடியார்களின் அன்புக்கு மிக உயர்ந்த நிலை. அன்பின்மைக்கு என்னை தவிர ஒப்புமை கூற யாரும் இல்லாத போதும் என்னை ஆட்கொண்டீர். ஆட்கொண்ட பிறகும் தகுதியான அன்பை வளர்த்தி கொள்ளாதிருக்கிறேனே. இப்படிப்பட்ட என்னை ஆட்கொண்டது என் தந்தையின் அருளிப்பாடு என்று கூறுகிறார். ஏன் மாணிக்கவாசக பெருமான் கூறுகிறார் என்றால், இங்கு கண்ணப்ப நாயனின் வரலாற்றை சற்று சிந்தித்தால் நம் எல்லோருக்கும் நன்கு விளங்கும். திண்ணப்ப நாயனார் வரலாறு இதெல்லாம் தெரிந்த நீங்கள் சொல்கிறதுங்களா? திண்ணனார், அதாவது இப்போ காளகஸ்தி அப்படிங்கிற கோயில் பக்கத்தில் இருக்கிற மலை குன்றுன்னு ஒரு குன்றினுடைய வேடுவர்புற தலைவன் நாகன் என்பவர். அவங்க மனைவி தத்தை. அவங்களுக்கு நெடுநாள் குழந்தை இல்லாமல் முருகப்பெருமானை வழிபட்டு திண்ணனார் பிறக்கிறார். அவர் பிறக்கும்போது வலிமையான குழந்தையாக பிறக்கங்காட்டி திண்ணன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ திண்ணனுக்கு எல்லா வாட்பயிற்சிகள் கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்து நல்ல பையனாக வளர்த்திட்டு இருக்கிறாங்க. சில நாட்கள், அதாவது திண்ணனாருக்கு 16 வயசு ஆயிடுச்சு. அப்போது அவங்க திணையெல்லாம் விதைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த திணைப்புணத்தில் காட்டு விலங்குகளெல்லாம் அழிச்சிட்டு அடகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ வேடுவர்களெல்லாம் நாகன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் நம்ம வேட்டையாடணும், அழிக்கணும். அப்போ நாகனுக்கு வயது முதிர்வு ஏற்பட்டுருச்சு. அதனால் தன் மகனை கூப்பிட்டு, சரி இவனுக்கு 16 வயசு ஆகிடுச்சு, இவனை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லி அதுக்குள்ள சடங்குகளெல்லாம் செஞ்சு வேட்டைக்கு அனுப்புகிறாங்க. அப்படியே ரொம்ப பேர் புடைசூழ வேட்டைக்கு போகிறாரு. ரொம்ப மிருகங்களை வேட்டையாடிடுறாங்க. கடைசியாக பார்க்கும்போது ஒரு பன்றி மட்டும் இவங்களுக்கு சிக்க மாட்டேங்குது. அதாவது இவங்க அன்புக்கு அம்பு போட முடியாமல் அது ஓடிட்டே இருக்கு. அப்போ அதை துரத்திட்டு நாணன் காடன் அப்படிங்கிற 2 தோழர்களோட திண்ணனார் தூரமாக வந்துடுறாங்க. அந்த பன்றி துரத்திட்டு பன்றி அடிபட்டுருச்சு. சரின்னா அதை எடுத்துக்கிறாங்க. இவர் ரொம்ப தூரம் வரும்னா அதனால் அவங்களுக்கு தண்ணீர் தாகம் அடிச்சிருச்சு, ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அப்போ சரிங்க தண்ணி பக்கத்தில் இருக்குதான்னு கேட்கும்போது நானன் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் பொன்முகிலியாறு ஒன்று இருக்குது, அங்கே தண்ணி போயிட்டுருக்கு, நம்ம அங்கே போய் இலைப்பாரிட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த பன்றிக்குட்டியை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 3 பேர் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே போயிடுறாங்க. அப்போ தான் திண்ணனார் அந்த சைடே போகிறாரு. அந்த பக்கம் இத்தனை நாள் 16 வருஷமாக அந்த பக்கம் போனதே இல்லைங்களா. அப்போ அங்கே போனதுமே என்ன புது இடமா இருக்குது, என்ன ஒரு மலை தெரியுதுன்னு கேட்கும்போது நானன் சொல்கிறாரு, ஆமாம் இது பொன்முகிலியாறு, பக்கத்தில் இருக்கிறது காளத்தி மலை, மலை மேலே குடுமி தேவர்னு ஒரு சாமி இருக்கிறாரு, நானும் அப்பாவும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்ட்டு காடன்கிட்ட சொல்கிறாங்க. சரி நீ தீ மூட்டி வச்சிரு, அந்த பன்றிக்குட்டியை ரெடி பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே நாங்கள் போய் மலை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு நானும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆட்டை கடந்து போகும்போதே அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது.
திண்ணனார் சொல்கிறாரு, முன்பின் குடுமித்தேவரை கண்டதில்லை, ஏன் அந்த மலையை கூட கண்டதில்லை. இறைவன் என்ற சொல்லையே அறியாதவர் கொல் எரி குத்து என்றதற்கு என்றார்த்த குழுமிய ஓசையன்றி வேறு நல்ல சொல் பழகாத இடத்தில் பிறந்து அதிலேயே வளர்ந்தவர். வேட்டைக்கு சென்ற அவர் ஒரு பன்றியை துரத்தி சென்று இறுதியில் அதனை கொன்ற இடத்தில் இருந்த மலையை கண்டு இது என்ன என்று தம்முடன் வந்த நாணனை கேட்டு தெரிந்து கொண்டு வேடிக்கை பார்த்து வரவே மலை மேலே செல்கிறார். மேலே செல்கின்ற நிலையில் திண்ணனார் அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. என்னென்னா, ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைதொரும் என்மேல் பாரம் போவது போன்றுள்ளது போலும். ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சம் வேறோர் விருப்புற விரையா நிற்கும். தேவர் அங்கு இருப்பது எங்கே போகின்றார் திண்ணனார் தாம். இங்கே மலைக்கிட்ட வந்ததையுமே அவருடைய பாரமெல்லாம் போயிடுச்சு, மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதனால் இங்கே மேலே எந்த சாமி இருக்கிறாரு, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நாணன் கூட்ட சொல்கிறாரு. செயற்கை வாழ்வில் ஈடுபடாத கல்வி அறிவு இல்லாத ஒரு மனிதருக்கு உள் உணர்வினால் தோன்றும் பக்தியாகும் இது. இஃது இங்கு அனைதொரும் என்மேல் பாரம் போவது போல் உள்ளது என்று யார் கூற முடியும்? இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்ந்து பொறி புலன்கள் கூர்மையாக பணி செய்யும் நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே மென்மையான உள்ளுணர்வை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். இறைவன், படைப்பு, பக்தி என்ற சொற்களோ பொருளோ அறியாதவர் திண்ணனார். எனவேதான் ஆசையும் பொங்குகிறது என்கிறார். தனக்கு விருப்பமான ஒரு பொருளிடத்து செல்லப் போகிறோம் என்று நெஞ்சு விரைவாக அதனிடம் செல்ல முற்படுகிறதாம். நாகன் முன்னே செல்ல அன்பு பின்னே செல்கிறதாம். திண்ணனார் இறைவனை காணும் முன்பே இறைவன் கருணையுடன் திண்ணனாரை நோக்கினார் என்று சேக்கிழார் கூறுகிறார். மலை மேலே சென்று குடுமித்தேவரை கண்டார். கண்ட மாத்திரத்தில் நீண்ட நாள் பிரிந்த தாய் போல இறைவனை தழுவிக்கொள்கிறார். பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்புருவம் ஆனார் என்று சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கிறார். ஒரு சிலருக்கு ஒரு சில சாதாரண நிகழ்ச்சிகள் கூட அவர்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும். அதுபோல திண்ணன் என்ற வேட்டுவ குலத் தலைவரின் காலத்திமலை காட்சி அவருடைய வாழ்க்கையை திசை திருப்பி கணப்பராக மாற்றிவிட்டது. எதிரே இருக்கும் லிங்க வடிவம் காலத்தோடு கற்பனை கடந்த பரம்பொருள் என்பதை அறியாத திண்ணனார் வெம்மர குலத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலை கரடிவேங்கை அரிதிரி காணந்தனில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவரும் இன்று கேட்டேன், இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே என்று நைந்தார் என்ற முறையில் பேசத் தொடங்கிவிட்டார். திண்ணனாரும் மலையிடை உள்ளவரை தன் மகனென்று கருதி தனியே இருப்பதற்கு வருந்தினார். இந்த அன்பு மேலும் வளரத் தொடங்கியது. நமக்குத்தான் லிங்க வடிவாக தோன்றாரு, ஆனால் திண்ணனாருக்கு தன்னை போலவே ஒருவர் இருப்பதாகத்தான் உணர்றாரு. இவர் நம்மை கண்டேனுக்கு தனியராய் இருந்தார் என்னே, இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை, இவர்தனை பிரிய ஒண்ணாது என் செய்கேன், இனி யார் சால இவர் தமக்கு இறைச்சி கொண்டிங்கே எய்தவும் வேண்டும் என்ற முறையில் அவர் அன்பு விஸ்வரூபம் எடுத்துவிட்டது. குடுமித்தேவருக்கு பசியை தணிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தம்மை மறந்தார். தம் பசியையும் உடன் வந்த நாணையையும் மறந்து கீழே இறங்கி மலையில் உள்ளவருக்கு உணவு தேட புறப்பட்டு விட்டார். இங்கனம் கண்டதும் காதல் கொண்டு முற்றிலுமாக தம்மை அர்ப்பணித்து கொண்டு முருகி வளர்கின்ற அன்பை, பக்தியை, காதலைத்தான் பெரியோர்கள் விரும்பினார்கள். கீழே போய் திண்ணனாருக்கு அந்த பன்றி இறைச்சியெல்லாம் சுட்டு அதெல்லாம் கொண்டுட்டு வர்றாரு. மலையில் இருக்கிற இலைகள் எடுத்து அந்த பன்றி இறைச்சியை வச்சுட்டு வாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு சாமிக்கு வேணுங்கிற பூவெல்லாம் தன் குடுமையில் சொருகிட்டு மேலே வந்து
முன்னர் சிவகோச்சிரியார் செஞ்சிருந்த அந்த பூஜை வழிபாட்டுகளை எல்லாம் செருப்பு காலில் அகற்றி விட்டுட்டு இவர் கொண்டு வந்ததை எல்லாம் வச்சு சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லிட்டு சாமிக்கு இறைவனுக்கு வெடிய காவல் இருந்துகிட்டே இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையிலையுமே இதே மாதிரி போய் மான் வேட்டையாடிட்டு அந்த மான் கறியை சுட்டு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு அதில் தேன் ஊற்றி கொண்டு வந்து கொடுத்து சுவாமியை சாப்பிட வைக்கிறாரு. இப்படியே இந்த ப்ரோக்ராம் 5 நாள் நடந்துருச்சு. திண்ணனார் வேட்டையாட போகும்போது சிவகோச்சரியார் வராரு. வந்து ஐயோ இந்த கொடுஞ்செயலை செஞ்சது எந்த வேடமோ அப்படின்னு சொல்லி மனம் வருத்தி அவர் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் வந்து குளித்து மீண்டும் பூஜை பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாரு. இப்படியே 5 நாளாக இந்த நாடகம் நடந்துருச்சுங்களா. அப்போ 6ஆவது நாள் சிவகோச்சரியார் ரொம்ப விசனப்பட்டுட்டார். சிவகோச்சரியார் வந்து சாமிகிட்ட வேண்டுறாரு. இந்த திண்ணனாடி பூஜையை வந்து திண்ணனாருங்கிறது இவருக்கு தெரியாது. அதனால் இறைவா இந்த பூஜையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்ட்டு பதறி அழுது அப்படியே உறங்கிடுறாரு. அன்றிரவு சிவகோச்சரியார் கனவில் இறைவன் வந்து சொல்கிறாரு சிவகோச்சரியாருக்கு திண்ணனாரை பற்றி. அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவா என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி என்று என்றருள் செய்தார். நாளை என் பின்னே மறைந்திருந்து அவன் செயல்களை பாரும். இறைவன் ஏவிவிட்டு மறைந்தார். இறைவனே வந்து திண்ணன் செயல்கள் யாவும் சிவன் செயல்கள் அல்ல, சீவன் செயல்கள் அல்ல, சிவன் செயலே என்று கூறினார். இப்புராணத்தில் சேக்கிழார் பெருமான் 2 கருத்துக்களை கூறுகிறார். சிவகோச்சரியார் சாஸ்திரம் கூறியபடி பூஜை செய்கிறவர். கண்ணப்பரோ பக்தி மார்க்கத்தில் செல்கிறார். சிவகோச்சரியார் கனவில்தான் இறைவனை கண்டார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் சென்ற திண்ணனாரோ 6ஆம் நாளே இறைவனை நேரில் காணும் பாக்கியம் பெறுகிறார். இதனால்தான் அன்பே வடிவான மாணிக்க வாசகரும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டார் என்று பாட நேர்ந்தது. கண்ணப்பரின் அன்பு நான் என்பது முற்றிலும் இல்லாத அன்பு. திண்ணனாரின் அன்பு பயன் கருதான அன்பு. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி மீண்டும் வேண்டாத வீரத்திற்கு கடைக்காலாக உள்ள அன்பாகும். ஆகவே அன்பு நெறி கொண்டு எது செய்தாலும் அது எம்பிரானுக்கு ஏற்றதாகும் என்பதை உணரலாம். அடுத்து, திண்ணனார் எந்த மனநிலையில் இருந்தாரோ அதே மனநிலையில்தான் வாதவூரடிகளும் இருந்தார்கள். ஏனென்றால் திருப்பெருந்துறையில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பிறகு எல்லா சீடர்களும் அக்னி ஜோதியில் உள்புகுந்து மறைந்து விட்டார்கள். தன்னை மட்டும் புக வேண்டாம் என்று குருநாதராக வந்த இறைவன் கூறிவிட்டார். நான் எப்பொழுது இறைவனிடம் சென்று சேர்வது என்ற பிரிவு ஆற்றாமை அவரிடம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதனால்தான் தும்பியை பார்த்ததும் இறைவனின் பெருமையை கூறி அவருடைய திருவடி தாமரையில் குறையாமல் இருக்கும் தேனை அருந்துவாயாக என்று பாடுகிறார். இறைவனுடைய திருவருளை கூறி தன்னை மிகவும் தாழ்த்தி நாயினும் இழிந்த நிலையில் இருக்கும் என்னையும் ஆட்கொண்டாயே என்று போத்தும்பி பதிகம் முழுதுமே பாடுகிறார். இப்பதிகம் மட்டுமல்ல, எல்லா பதிகங்களிலும் இவ்வாறுதான் பாடுகிறார். தன்னை நாயினும் கடைப்பட்ட நாயினேனையும் நயந்து ஆட்கொண்டீரே, அதனால் நான் இன்னும் அவன் திருவடியில் சேரும் தகுதியற்றவனாக தகுதியை வளர்த்து கொள்ளாமலும் இருக்கிறேனே என்றுதான் அவர் இத்திருவாசகம் முழுவதுமே அமைத்து பாடியிருக்கிறார். ஆக கண்ணப்பருடைய அன்புக்கு உயர்ந்த அன்பு இல்லை என்றும் அன்பே இல்லாத என்னையும் ஆட்கொண்டார் என்றும் பாடுகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னொப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணிந்தென்னை வாவென்று வான்கருணை சுண்ணப்பு நேற்றற்கே சென்றோதாய் போத்தும்பி என்ற திருப்பாட்டின்படி உயர்ந்த அன்புடைய திண்ணனாருக்கும் அன்பே சிறிதும் இல்லாத வாதவூரருக்கும் அருள் புரிந்தார் இறைவன். அன்பு இன்மைக்கும்
இடைப்பட்ட நிலையில் இருக்கும் உயிர்களுக்கும் அருள் கொண்டுதான் இருக்கிறார் இறைவன். இதை எவ்வாறு உயிர்களாகிய நாம் புரிந்து கொள்வது என்றால், நாம் எந்தளவுக்கு இறைவன்பால் அன்புடையவர்களாக சரணாகதி உடையவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவன் அந்தந்த உயிர்களுக்கு தென்படுவார். இறைவன் கண்ணப்பருக்கு லிங்க வடிவில் தென்படவில்லை, தன்னை போலவே தென்பட்டார் என்பதற்கு நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறலாம். முதலில் கற்சிலையாக தெரிந்த தட்சிணேஸ்வரம் காளி மாதா உயிருள்ள பொருளாக தன் இருப்பை வெளிப்படுத்தினாலும் அதுபோல தன் இருப்பை, தன் உயிர்ப்பு தன்மையை திறனாருக்கு வெளிப்படுத்தி காட்டினார் இறைவன் என்பதை நாம் உணரலாம். உயிர்களாகிய நாம் இவர்களைப் போல் இறைவன் மேல் உயர்ந்த அன்புடையவர்களாக மாறினோம் என்றால் வண்ண பணிந்தென்னையும் வாவென்று வான்கருணை கொண்டு ஆட்கொள்வான். நாமும் கண்ணப்பராகவும் மாணிக்கவாசக பெருமானாகவும் மாறி இறைவனின் அன்பை முழுமையாக பெற முடியும். திண்ணனாருக்கு காலத்தி மலை மீது போகும்போதே ஏன் என் மேல் இருந்த பாரம் குறைந்தது போல் இருக்கிறது என்று கூற முடிந்ததென்றால், முற்பிறவிகளில் செய்த தவத்தின் காரணமாக அந்த சூழ்நிலை அமைந்ததும் அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் மாற்றத்தை அவரால் உணர முடிந்தது. அடுத்து, இறைவனின் இடக்கண்ணில் குருதி வழிவதை கண்ட திண்ணனார் தனது இடது கண்ணையும் பெயர்த்து எடுக்க முற்படும் பொழுது சிவலிங்கத்தில் இருந்து இறைவனின் திருக்கரம் வெளிப்பட்டு திண்ணனாரை தடுத்து கண்ணப்பா நிற்க என்று தடுத்து ஆட்கொண்டார். தனது வலப்பக்கமாக என்றும் உடன் இருக்கும்படியும் ஆட்கொண்டார் என்பதை நாம் கண்ணப்ப நாயனார் வரலாறு மூலமாக அறிகிறோம். ஆக நாம் அனைவரும் கண்ணப்பராக மாற முயற்சிப்போம். நம் பாவனையின் முதிர்வே அன்பு. இந்த அன்பினால் பக்தியின் மூலமாக இறைவனை அடைய முடியும், உணர முடியும் என்று கூறி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை பற்றிய உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு சிறு நன்றி. ஓம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஆக நம் சந்நிதிக்கு வரிய புரிந்திருக்கும் அனைத்து அன்பர்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன். நம் அண்ணா அவர்கள் இப்போது நம்முடன் சூக்குமமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அனைவருமே உணர்ந்திருப்போம். நாமும் உணர்த்தி இருப்பார்கள். எந்த ஒரு காரியம் செய்தாலும் இதை இப்படித்தான் செய்யணும் என்று கூறி நம்மை எல்லாம் வழிநடத்தியவர், சீர்படுத்தியவர் நம் அண்ணா ஜெகநாத சுவாமிகள் அவர்கள். அவர் மிகவும் வலியுறுத்தி கூறியது சிஷ்யத்துவத்தை தான். நாம் சிஷ்யனாக மாறினால்தான் குரு தென்படுவார் என்று ஒவ்வொரு சச்சங்கத்திலும் இந்த மாணவத்தன்மையைத்தான் குறிப்பிட்டு சுலாகித்து பேசிகிட்டே இருப்பாங்க, வலியுறுத்தி கூறுவாங்க. அடுத்து நம் சன்னதியில் சச்சங்க கால் நல்ல விதமாக கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. இந்த சச்சங்க காலை நாம் நல்ல முறையில் அனைவரும் பயன்படுத்தணும், அதற்குரிய மரியாதை கொடுக்கணும். சச்சங்கம் நாம் மட்டும் கேட்பதல்ல, சூட்சமாக பலரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் சச்சங்கத்திற்குரிய மரியாதையை நாம் கொடுத்தே ஆகணும் என்று மிகவும் வலியுறுத்தி கூறியவர் நம் அண்ணா ஜெகநாத சுவாமிகள் அவர்கள். ஆகவே இனிவரும் சச்சங்கங்களில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீக பாதையில் சென்று உன்னதமாக பணி செய்து மேன்மை அடையணும். இதுவே அண்ணாவுக்கு நாம் செய்யும் நன்றியாக நினைக்கிறேன். அடுத்து, உலகாயமாகவும் ஆன்மீகத்திலும் சிறப்பாக விளங்கும் இருகூர் சச்சங்க உறவுகளுக்கு நம் திருப்பூர் சச்சங்க உறவுகளின் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த இருகூர் மண்தானே நம் அண்ணாவை உலகிற்கு காட்டியது. அதற்காகத்தான் கூறுகிறேன். அடுத்து ஒரு குறள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. இதன் பொருள், பிறப்பு இறப்புன்னு சொல்லலைங்க, பிறப்பு வீடு என்னும் இரண்டனது
இன்ப துன்ப கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து அப்பிறப்பு அறுப்பதற்கு இப்பிறப்பின் கண் துறவரத்தை பூண்டாரது பெருமையே உலகின் கண் உயர்ந்தது என்று வள்ளுவர் கூறுகிறார். என்ற வள்ளுவர் கூற்றிற்கு இணங்க வாழ்ந்து காட்டியவர் நம் அண்ணா அவர்கள். அவர் தம் பாதம் பணிந்து நாம் அனைவரும் நன்றியுடன் வாழ்வோம். நம் சந்நிதியில் நடைபெறுகின்ற இது போன்ற நிகழ்ச்சிகள் மனதையும் இதயத்தையும் இறைவனுடன் மேலும் மேலும் இசைவிக்கும் முயற்சிகளாகும். இந்த முயற்சிகள் வேகம் பெறும் பொழுது அருளின் சக்தி உள்ளிருந்து, அதாவது அகத்தில் உணரப்படும். அந்த அளவுக்கு உயிர்கள் இறைவனுடன் நெருக்கமாக ஈர்க்கப்படுவார்கள். இறைவனை உணர உணர உயிர்களுக்கு மன தூய்மையும் அதனால் சந்தோஷமும் நிம்மதியும் தைரியமும் கிட்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த இறைவனுக்கும் குருநாதருக்கும் சித்தர் பெருமானுக்கும் விஸ்வநாத சுவாமிக்கும் நம் அண்ணா ஜெகநாத சுவாமிகளுக்கும் நன்றி கூறி அவருடைய பொற்பாதம் பணிந்து அவர்களுக்கும் எமது உரையை செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, அடுத்து ஒரு சிறு சேஞ்ச் சிலர் சாயலட்சுமி இங்கே போதுமா